வணக்கம் மக்களே. அதாவது இன்னைக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போகிறோம். வேலைனா பெரிய வேலைலாம் இல்லை, அது சும்மா இந்த மாதிரி பேக்கிங் மடித்து வைக்கணும். எங்கள் மாமா வெட்டி வெட்டி தருவார் துணியெல்லாம், அது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பேக் பண்ணி வைக்கணும். அதில் வந்து பேக்கிங்கில் 7th கிளாஸ் 8th கிளாஸ் அந்த மாதிரி போட்டிருக்கோம். சரி எழுதிட்டே இருக்கும் மார்க்கர் காலியாச்சுன்னு சொல்லிட்டு மார்க்கர் வாங்க வந்தோம். மார்க்கர் வாங்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெயிலில் இருந்து தேகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஜூஸை நீங்கள் குடிக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கர் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே வேலை தான் ரிப்பீட்டடாக இருந்துச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே மதியம் லஞ்சுக்கு சொல்லி வந்து சாப்பிடலான்ட்டு எங்கள் மாமா வெஜ்ஜு தான் சாப்பிடுவாரு தேர்ஸ்டேனால. அதனால் நாங்களும் பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி விட்டாரு. சரி ஓகே, நாங்கள் பிரியாணி அப்படியே சாப்பிட்டோம். இந்த கடையில் தான் சாப்பிட்டோம். ஒரு பிரியாணி 140 ருபீஸ் சொன்னாங்க. 140க்கு இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ஒர்த்து தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்பைசிலாம் கொஞ்சம் கரெக்டாக நார்மலாக இருந்துச்சு. எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு லெக் பீஸ் வச்சு கொடுக்குறாங்க, ஒரு முட்டை கொடுக்குறாங்க. அப்படி நம்மளும் இந்த எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு பைட் வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு உணன் காம்பினேஷன் சொல்கிறேன். இந்த மாதிரி பிரியாணி கூட நல்லா பெப்பர் நல்லா தூக்கலாக போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு கமெண்ட்டில் ட்ரை பண்ணி சொல்லுங்கள். அதுவும் நாங்கள் திருப்பி வந்து 7th கிளாஸ் அப்படியே பாய்ஸ் பேக் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி பேக் பண்ணி அதில் இருக்கிற ஜிக்னால என் கையில் ஓட்டுச்சு. இதுதான் அதோட நான் 7th கிளாஸ் கவுண்டிங் இருக்கும். சரி அதுக்கப்புறம் எனக்கு கட்டிங் வேலை கொடுத்தாங்க. சரி நானும் சும்மா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக்கிங்கில் வச்சுட்டு நாங்களும் அப்படியே வீட்டுக்கு வரலான்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா அப்படியே நாங்களும் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.